மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் உஷ்ணம் பல நோய்களுக்கு நமக்கு காரணமாக இருக்கு. உடல் உஷ்ணம் தாங்க பல நோய்களுக்கு, அதாவது நம்ம உடல்ல சாதாரணமா ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையில இருந்து பெரிய நோய்கள் வரைக்கும் உடல் உஷ்ணம் தான். ஆனா நம்ம இது உடல் உஷ்ணத்தினால தான் வருதா, ரொம்ப சூடாயிடுச்சா, அது தெரியாமலே நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டு இருப்போம். அப்படி பார்க்கும்போது உடல் உஷ்ணம் அப்படின்னு சொன்னா, எத வச்சுங்க நம்ம உடல் உஷ்ணம், என் உடம்பு சூடா இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில அறிகுறிகள் நமக்கு தெரியும். அந்த அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும்போது, எப்பவுமே கண்கள்ல ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கிறது. நம்ம பிரீத் பண்ணும்போது கூட, மூச்சு விடும்போது கூட சூடான மூச்சு வெளியில வர்றது. இது எல்லாமே உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தால் வரக்கூடிய சிம்டம்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அடிக்கடி வாய் உலர்ந்து ட்ரை மவுத் அப்படின்னு சொல்றோம். தொண்டையில ரொம்ப வறட்டு இருமலுங்க. இந்த கம்ப்ளைண்ட் நெறைய பேருக்கு இருக்கும். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, இந்த ட்ரை காஃப் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப பேர் இருப்பாங்க. எனக்கு கோல்டே கிடையாதுங்க. அதாவது சளி தொந்தரவே கிடையாதுங்க. ஆனா, இந்த ட்ரை காஃப் தொண்டை வறண்டு போய், உடனே எனக்கு ட்ரையா ஒரு காஃப் வந்துகிட்டே இருக்கு. தூக்கத்துல கூட இந்த வறட்டு இருமல் பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வறட்டு இருமல் பிரச்சனையை நம்ம எப்படி சரி செய்யலாம்? இல்ல உஷ்ணத்தினால் இது வந்ததுன்னா எந்த மாதிரியான நம்ம சிகிச்சைகள் எடுத்துக்கலாம்? இதை தெரிஞ்சுக்கணும். இந்த வறட்டு இருமல் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, உடல் உஷ்ணம் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம ஸ்கின்னோட கலரே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். திடீர்னு நல்லா இருந்தாங்க, சருமம் ஒரு ஷேடு கருத்து போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கருத்து போன மாதிரி இருக்குன்னா, என்னென்ன அ பிரச்சனையினால நமக்கு கருத்து போன மாதிரி தெரியுது. இத நம்ம கவனத்துல வைக்கணும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, ரொம்ப அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் திரும்ப திரும்ப ஏற்படும். இது உடல் உஷ்ணத்தினால வரக்கூடியது. இதுவே சர்க்கரை நோயாளிகளாக இருந்தாலோ, இல்ல பெண்களுக்கு அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. பொதுவாக நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது, இது சித்த மருத்துவத்தில் நீர் சுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது அதாவது நீர் சுருக்கு அப்படின்னு சொல்றது என்னன்னா, நீர் சரியா வெளியில போகாம உடல்ல நீர் பற்றாக்குறையினால ஏற்படக்கூடிய வலிகள். இப்போ பிளாடர் ரீஜியன்ல அடி வயிற்று பகுதியில லோயர் அப்டாமன்ல சிவியரா ஒரு பெயின் இருக்கும். இல்ல ஒரு சிலருக்கு போஸ்ட் வாய்ட் யூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரின் போனதுக்கு அப்புறம் கொஞ்சமான சிறுநீர் பிளாடர்லயே நமக்கு தேங்க ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப இது தேங்கி தேங்கி நமக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குது அப்படின்னு சொல்றோம். இதுவுமே நமக்கு என்னன்னா, யூரின் போகும்போது உடல் உஷ்ணத்தினால ஏற்படக்கூடியது. உடல் சூடு அதிகமாகும் போது வரக்கூடியதுன்னு சொல்லலாம். இதே மாதிரி பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, யூரின் போகக்கூடிய இடத்துல இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது. வெள்ளை நிறத்தில் ஒரு திரவம் மாதிரி வருது, ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு பெண்கள் சொல்றோம். லுக்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. இந்த மாதிரி வெண்மை நிறத்துல யூரின் போகும்போது ஏற்படுது அப்படின்னாலும் உடல் உஷ்ணத்தினால் வர்றதுதான். இது ஒயிட் டிஸ்சார்ஜ் நிறைய இருந்துச்சுன்னா இதை தொடர்ந்து இன்ஃபெக்ஷனும் நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே உடல் உஷ்ணம் தொடர்பாக வரக்கூடியதுதான். இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹேர் ஃபால் அப்படின்னு சொல்றோம். தலைமுடி உதிர்தல் பிரச்சனை. இதுவுமே உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடியது. அப்போ ஸ்கின்ல இருந்து நமக்கு, கண்ல இருந்து நமக்கு தலைமுடி பிரச்சனை வரைக்கும், கால் பாதத்துல அதிகமான வெடிப்பு ஏற்படுறது, இது எல்லாமே நமக்கு உடல் சூடு அதிகமாகிறதுனால வர்றது. இதுவே பார்த்தோம்னா நமக்கு மூலாதார சூடு அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. மூலாதாரம் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய ரூட் சக்கரா அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல உஷ்ணம் அதிகமாகும் பொழுது நமக்கு அதிகமான பிரச்சனை, அதுல முக்கியமாக பார்த்தோம்னா பைல்ஸ், ஃபிஸ்டுலா, மூலம் சார்ந்து வரக்கூடிய நோய்கள் ஏற்படுது. இதுவுமே உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நோய்கள்ல இதுவும் ஒண்ணு. அப்போ மூல பிரச்சனையை நம்ம சரி செய்யணும். அதுக்கப்புறம் பௌத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிஸ்டுலா, பைல்ஸ் அண்ட் ஃபிஸ்டுலா, இதை தொடர்ந்து ஆனல் ஃபிஷர் நிறைய பேருக்கு ஏற்படும். இப்போ மோஷன் போகும்போது ஒரு மாதிரியான எரிச்சலோ, இல்ல வலி இருக்கிறது, இல்ல ரத்தம் கசிவது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் அறிகுறிகளும் நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம். இது எல்லாமே நமக்கு உஷ்ணம் தொடர்பாக ஏற்படக்கூடிய நோய்கள் தான். அது ஏற்பட்டுச்சுன்னா எப்படி நம்ம இந்த உடல் உஷ்ணத்தை குறைக்கிறது? நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்படி மேம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, தொடும் போதே என் உடம்போட ஃபீவர் மாதிரி இருக்கு, நான் உட்காந்து எந்திரிச்சு போனா அந்த இடத்துல அவ்வளவு சூடா இருக்கு. இப்போ இந்த கம்ப்ளைண்ட்ஸும் நிறைய பேர் சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம எப்படி சின்ன சின்ன ரொம்ப எளிமையான
வீட்டு குறிப்புகள் மூலம் நம்ம வந்து உடல் உஷ்ணத்தை கையாளலாம் அப்படின்னு பார்க்கலாம். பேசிக்கா இதுக்கு வந்து பார்த்தோம்னா, உடல் உஷ்ணம் தணிப்பதற்கு காலையில நம்ம எடுக்கக்கூடிய எம்ப்டி ஸ்டொமக்ல காலையில எந்திரிச்சோனே என்ன உள்ள போகுதோ, அதுதான் உடல் சூட்ட வந்து தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா, ஆசிட் நம்ம உடல்ல அதிகமா நைட்ல வந்து செக்ரீட் ஆயிருக்கும் வயிற்று பகுதியில. அது ஆசிட் இருக்கும்போது, அத நியூட்ரலைஸ் பண்ற மாதிரி, பேலன்ஸ் பண்ற மாதிரியான மூலிகைகள வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ காலையில என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, ஒரு சின்ன துண்டு பாதாம் பீஸின நைட்டே தண்ணீர்ல போட்டு வச்சிடலாம். காலையில எந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்றோம்னா, பாதாம் பீஸின நம்ம மோர்ல கலந்தோ, இளநீர்ல கலந்தோ குடிக்கலாம். இல்லைங்க இளநீர்லாம் குடிச்சா ரொம்ப கோல்ட் ஆகிடும். அந்த மாரி கம்ப்ளைண்ட்டும் நெறைய பேருக்கு இருக்கும். சூட்ட தணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல எல்லாத்தையும் சாப்பிட்டு, இதனால வந்து பார்த்தோம்னா, ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒரு ஒரு ஹோம் ரெமடியா நீங்க ட்ரை பண்ணுங்க. அந்த மாரி ட்ரை பண்ணும்போது நமக்கு உடல் சூடும் கொஞ்சம் கொஞ்சமா தணிய ஆரம்பிக்கும். அப்போ இந்த பாதாம் பீஸுன்னு ஒரு சின்ன பீஸ் எடுத்து நம்ம ரொம்ப உஷ்ணமா இருக்கீங்கன்னா, இளநீர் ஒரு 100 எம்எல்ல கலந்து குடிக்கலாம். இல்லன்னா சாதாரணமான தண்ணீர்ல கலந்து அந்த பாதாம் பீஸின நம்ம காலையில சாப்பிட்றலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, வெட்டி வேர், நன்னாரி இது 2ம் ஊற வச்சு அந்த தண்ணிய குடிக்கும்போது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம், பித்தம் வந்து சமநிலைக்கு வருதுன்னு சொல்லலாம். என்ன பண்ணலான்னா, ஒரு ஒரு கைப்பிடி அளவு வெட்டி வேர் எடுத்து போட்டுட்டு, நன்னாரி ஒரு 10 பீசஸ் எடுத்து தண்ணீர்ல போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 2 லிட்டர் தண்ணீனா, காலையில இருந்து அந்த தண்ணீரையே நம்ம குடிக்கலாம். ரொட்டீனா அந்த தண்ணீர குடிச்சிட்டே வரும்பொழுது, உடல் உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தணிய ஆரம்பிக்குது. இத தொடர்ந்து பார்த்தோம்னா, நெறைய பேருக்கு உடல் உஷ்ணத்தினால அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏலக்காய் குடிநீரை நம்ம பயன்படுத்தலாம். ரொம்ப சிம்பிள் தான் இது. இத எப்படி செய்யலாம்னா, காலையில நம்ம டீ மாதிரியோ, இல்ல இந்த கஷாயம் மாதிரியோ நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுல வந்து ஏலக்காய் லேசா வறுத்து வீட்லயே நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். 100 கிராம் ஏலக்காய் இருந்துச்சுன்னா, 20 கிராம் அதிமதுரம், 20 கிராம் சீரகம். இது 3ஏ 3 பொருள் தான் நம்ம வீட்லயே இருக்கக்கூடியது. இப்ப ஏலக்காய், அதிமதுரம், சீரகம். இது 3ம் நம்ம வந்து கஷாயமாக குடிக்கும்போது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா, உடல் உஷ்ணம் இருந்தாலும் சரி, வயிற்று புண்கள் இருந்தாலும் சரி, கண்கள் எரிச்சலுக்கும் சரி, இத நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த பொடிய போட்டு நல்லா பாயில் பண்ணி, அந்த தண்ணீர நம்ம குடிக்கும்பொழுது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் வெளியேறுது, நம்ம உடல் உஷ்ணம் தணிக்கப்படுறது, வயிற்று புண்கள் குணமாகுது, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் இத நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ஏலக்காய் கஷாயம் எப்பங்க குடிக்கலாம்? எந்த டைம்ல வேணாலும் குடிச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு தினமும் ஒரு வேளை. ஸோ இத வந்து நம்ம ஈவினிங் டைம்ல கொஞ்சம் டயர்டா இருக்கிறேன், கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த டைம்ல கூட இத நம்ம குடிச்சிட்டு வரலாம். இத தாண்டி பார்த்தோம்னா, குங்குலிய பருப்பம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. இந்த மருந்து நீங்க டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இல்ல ஜெனரலா எடுக்கணும்னா ஒரே ஒரு பிஞ்ச், ஒரு சிட்டிகை அளவு எடுத்து இளநீர்ல கலந்து நம்ம குடிக்கணும். ஸோ இளநீர்ல கலந்து குடிக்கும்போது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம், இது வந்து ஒரு 10லிருந்து 15 நாட்கள் தினமும் ஒரு வேளை குடிச்சாலே போதும். உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது, துத்திக்கீரை ரொம்ப சிறந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, பருப்பு கீரை ரொம்ப ரொம்ப சிறந்தது. வெந்தயக்கீரையும் நம்ம சாப்பிட்டுக்கணும். இப்ப இந்த மாதிரி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கீரை வகைகள், நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள நம்ம பயன்படுத்தணும். அதுவும் அந்த தானியங்கள்ல முளை கட்டி நம்ம சாப்பிடும்பொழுது, உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக தணிய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தது நம்ம சித்த மருத்துவத்துல நான் சொன்ன குங்குலிய பருப்பம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, தண்ணீர் விட்டா நெய் அப்படின்னு சொல்றோம். இல்லன்னா சதாவரி நெய். இந்த மருந்து பல நோய்களுக்கு நம்ம பயன்படுத்துறோம். முக்கியமாக உஷ்ணம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள், மூலாதார சூடு, இல்ல வெட்டை நோய் அப்படின்னு சொன்னேன். இப்ப இந்த மாதிரியான உஷ்ணம் தொடர்பான நோய்களுக்கும் சதாவரி நெய் நமக்கு பயன்படுது. இப்ப காலை, இரவு 2 வேளையும் ஒரு 10 எம்எல் சதாவரி நெய் நம்ம பயன்படுத்தும்போது, உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத உஷ்ணம் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இரவு நேரத்தில் சரியான உறக்கம், வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம்னாலும் உடல் உஷ்ணம் தொடர்பான நோய்கள் குணமாகும். ரொம்ப எளிமையான வழிமுறைகள் தான் இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். நிச்சயமா இத ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.